இங்க யாராவது ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பையனோ என் பக்கத்துல வந்து நின்னு கடவுள் வாழ்த்து பாடுங்க. என்னப்பா எல்லாம் திரு முடிக்கிறீங்க? இதுக்கு முன்னால அந்த வாத்தியாரு கடவுள் வாழ்த்து சொல்லி கொடுக்கலையா? அவன் எங்களுக்கு சொல்லி தரல சார். அவர் நினைச்சப்ப வருவாரு, வந்தோன்னு மணி அடிக்க சொல்லுவாரு. மணி அடிச்சது நாங்க சோத்து போயிடும். சரி சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் கடவுள் வாழ்த்து பாடுறேன், அதை கேட்டு திருப்பி பாடுங்க. நாளையில இருந்து இங்க யாராவது ஒருத்தர் பாருங்க. என்ன எங்க எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். அருள் புரிவாய் கருணை கடலே, ஆருயிர் அனைத்தும் அமர 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 வாழ்வு பெறவே, அருள் புரிவாய் கருணை கடலே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி சரி, எல்லாரும் லைனா கிளாஸுக்கு போங்க. சுரேஷ், சுப்ராயன், தவக்கலை. என்னப்பா சத்தம் மட்டும் வருது, ஆளை காணா? யாரு தவக்கலை? நீங்க தானா? எங்க உன் சகாக்கள் 2 பேர் கூட இருப்பான். டேய் நீங்களும் எந்திரிங்கடா. மும்மூர்த்திகளா? இன்னைக்கு முதல் நாள், அதனால விட்டு வைக்கிறேன். பின்னால போக போக பாக்குறேன். உட்காரு. கந்தசாமி, கருப்பண்ணன், காத்தவராயன், கோபால், முருகேஷ், உதயகுமார், ஆனந்த், அம்மாசை. இப்ப 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புன்னு கசகசன்னு இருக்கீங்க. முதல்ல இந்த 2ஆம் வகுப்பு ஆளுகளை மட்டும் கணக்கெல்லாம் எப்படி போடுறீங்கன்னு செக் பண்றேன். எங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நாள் இல்ல 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 இல்லடா இல்லடா இல்ல இல்ல இல்ல. சரி 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 சரி. ஆ ஆ ஆ ஆ. எங்க யாராவது என்ன? இல்ல, இத்தனை நாளா பள்ளிக்கூடம் மூடியே கிடந்ததுங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் திறந்ததுங்க. அதான் எப்படி இருக்கு என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். இல்ல அதெல்லாம் நல்லாவே இருக்கும். நீங்க எல்லாம் கிளம்புங்க. அது என்னங்க நீங்க புதுசா வந்திருக்கீங்க? என்னதான் சரிங்க, ஆசையா பாக்கலான்னு வந்தா போகணும்னு வரீங்களே. ஏக்கா அதானே? புரியாம பேசாதீங்கம்மா. நீங்க எல்லாம் இரண்டு இருந்தா பசங்க எப்படி படிப்பாங்கன்னு வேணா சும்மா அர்த்தம் இல்லாம பேசி போங்க போங்க சொல்றேன்ல. வாங்க, ரொம்ப தான் கராக்கி பண்ணிக்கிறாரு. இத்தனை சிடுமுஞ்சா இருக்காரு. இந்த ஆளுகிட்ட புள்ளிக்கு படிச்சதுன்னா ரெகுல எச்சனம் தான் போ. ஆமா, பெரிய வாத்தியாரு பெரிய பள்ளிக்கூடம். எங்க தவக்கலை பக்கத்துல இருக்கிற சின்ன பையன் சொல்லு. 4 நாள் எவ்வளவுப்பா? 4 4 ஒரு 8 தானே. 2 8 வருது. சரி 5 3 எவ்வளவு சொல்லு. 5 3 5 3. ஐயோ, 8 தான்டா. 8 தான் டாவா? என்னங்கடா வர வர மரியாதை குறையுது. ஐயோ என்ன விட்டுடுங்க, தெரியாம போயிட்டேன். மன்னிச்சிருங்க, என்ன பண்ண மாட்டேங்க. நேத்தே உனக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு வயசு பொண்ணு சின்ன பசங்க சரியா ஓடி சேர்ந்து சுத்திட்டு இருக்க வெக்கமால உனக்கு? பத்தாக்கு இங்க வர வண்டியா நீ? இல்ல, நான் எப்போ இவங்களோட சேர்ந்தா சுத்திட்டு இருப்பேன். இன்னைக்கு திடீர்னு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சதால இவங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்க. அதான் எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. நானும் இவங்களோட சேர்ந்து அப்படி ஓரமா உட்காந்துட்டுமா? நான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுத்துதான். ஏன் இவங்க எல்லாம் ஒழுங்கா உனக்கு பிடிக்கலையாக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேங்க. நல்ல புள்ளியாட்ட அமைதியா இப்படி உட்காந்துருக்கேன். உங்க அமைதியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. முதல்ல வெளியே கிளம்பு. நான் இன்னும் உங்க மடியிலே உட்கார போறேன்னு சொன்னா இப்படி பெஞ்ச் வெளியே போன்னு சொன்னேன்ல, சும்மா அது இதுவும் பேசிட்டு இருக்க. உங்க குழந்தை எல்லாம் தொட்டில தூங்குதுல்ல, உட்கார பேசினா அரைஞ்சிருவேன். போ. இப்படி தடுத்து வெளியே நின்று தப்பி போறதா? சரி போ. நீங்க எல்லாம் இப்படித்தான் உருப்பட போறீங்களோ? ஏண்டா என்ன சொன்ன? ஏதாவது பேசுவியா? அரைஞ்சு யாரு நினைச்சிட்ட?
உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இதை பள்ளிக்கூடம் நினைச்சியா இல்ல வேலை நினைச்சு நினைச்சியா? இன்னொரு தடவை இங்க வந்து பாரு, கைய கால உடைக்கிறேன். கொட்ட பிள்ளை பார்த்தோம்னா கொஞ்சம் கூட நில்லுங்கடா. நில்லுங்கடா. குழந்தை அருகில் நின்றதாம் பாவம் அந்த வாங்க துரைகளா, உங்க 3 பேத்துக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சுதாக்கும். வாங்கடா டேய். சொல்லுங்க. நேத்து கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் நல்லா இருந்ததா? பேசுங்கடா. உப்புக்கு பத்தலன்னா சொல்லுங்க, நாளையில இருந்து உங்க அளவு போட்டு வைக்கிறேன். டேய் தவக்கல, என் டேஸ்ட் உனக்கு ஒத்து வருதா? வாதாரு வீட்டுல தெரிஞ்சு தப்பு நான் சொன்னேன் சார். அதுக்கு நான் இருக்கிற வாங்க தர்ம போலாம்னு சொன்னேன் சார். ஐயோ சார், இவன் சொன்னால நான் சொன்ன மாதிரி சொல்றேன் சார். போய் பேச கூடாதுடா. யாரு? நானா போய் சொல்றேன்? இல்ல இவன் தான் மரத்துல இருந்தான். இல்லாட வெளியில. ஆமா சார், இவன் தான் போய் சொல்றான். நீ அவங்க சாந்தியா? போது விடுங்கடா. சாப்பிடும்போது ஒன்னா பங்கு போட்டு சாப்பிடுவீங்க, சிக்கிட்ட ஒருத்தமே ஒருத்தன் பழிய போடுறது. இனிமே வர்றதுன்னா முன்கூட்டியே எனக்கு தகவல் கொடுத்துரு. உங்களுக்கு சேர்ந்து ஒரு ஆளாக படிக்கிறேன். என்ன? போங்க போய் உட்காருங்க. ஏன் சார் பெஞ்சமின் நிக்க வேண்டாமா? வேண்டாம் போடா. சோப்புக்காரன் போட வேண்டாமா? வேண்டாம் போடா. ஏன் சார் நான் தொட்டிலாட்டவா? பாலாட்ட வேண்டாம் போடா. டேய் இங்க வா. தேவையில்லாத இடத்துல எல்லாம் பின்ன மாட்டிக்கோ, தேவையான இடத்துல விட்டுரு. பட்டுச்சாடா? சாரி. சாரி. சரி போ. சரி, இந்த ட்ரௌசர் போடுறது ஒண்ணுதான், போடாதது ஒண்ணுதான். சரி, குருவி பாட்டு நாளைக்கு நடத்துறேன். இப்ப 3ஆம் வகுப்பு. எங்க 3ஆம் வகுப்பு நேற்று வீட்டு படம் கொடுத்தனே, எல்லாம் போட்டு வந்திருக்கீங்களா? போடாத பிரகஸ்பதியில யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்கணுமே. யாரா இருக்கீங்களா? அதானே, வகுப்புக்கு எவனா ஒருத்தர் 2 பேர் இருக்கணுமே. ஏண்டா போடல? சொல்றா, ஏன் போடல? வீட்டு வேலை இருந்துச்சு, அதனால நேரம் கிடைக்கல. ஓஹோ, துரைக்கு நேரம் கிடைக்கலையா? ஏய் நீ எந்திர. நீ வீட்டு பாடம் எழுதிக்கியா? ஏண்டா அவன் தம்பி தானே? சொல்றா, உன் கூட போற தம்பி தானே? ஆமா. இத்தனோடு பையன் அவன் எழுதிட்டு வந்திருக்கான், உனக்கு நேரம் கிடைக்கலையா? இத்தனை பேருக்கு முன்னால எந்திரிச்சு வெக்கமா இல்ல? சொல்லு, நாளைல இருந்தா போட்டு வரேன்னு சொல்லு. நாளைக்கும் போட்டு வர மாட்டேன். நான் இவ்வளவு பொறுமையா கேட்கற திமிராவ பதில் சொல்றேன். கைய நீட்டுறா, நீட்டுறா கைய. என்னடா அது கையில? எங்க சித்தி சூடு வச்சிடுச்சு. சித்தியா? ஆமா சார், இவங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. இவங்க அம்மா செத்து போச்சு, இவங்க அம்மா தான் இன்னும் உசுரோட இருக்கு. அதனாலதான் இவன் எப்ப பார்த்தா நல்ல துணியா போட்டு வரான், இவன் இந்த மாதிரி கிழிஞ்ச துணியா போட்டு வரான். சார் நேற்றுக்கு பாடம் எழுதலாம் தான் சார் சிலேட் எடுத்து வச்சு. ஆனா எங்க சித்தி வீட்டு வேலை செய்யாம உன்னை யாரடா பாடம் எழுத சொன்னான்னு சிலேட்டை பிடிக்கிட்டு சூடு வச்சு விட்டுச்சு சார். அதனால தான் சார் எழுத முடியலங்க சார். பரவாயில்லடா, முதல்ல கை நல்லா இருக்கட்டும், அப்புறமா வீட்டு பாடம் எழுதலாம். உட்கார். என் குழந்தை விட்டுறாதீங்க, உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். தயவு செஞ்சு என் குழந்தை வராது விட்டுறாதீங்க. இனிமே அவருக்கு அம்மா அப்பா எல்லாமே நீங்க தான். உங்களை நான் விட்டுட்டு போறேன். நான் இனிமே வர மாட்டேன். தயவு செஞ்சு சத்தம் போடக்கூடாது. எல்லாரும் அமைதியா சாப்பிடுங்க. இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிடு. வேண்டாண்டா, நீயே சாப்பிடு. நீ அழைச்சி போயிட்டீன்னா உங்க அம்மா என்ன பேசணும், எனக்கு இதே போதும். உனக்கு கையில சூடு வச்சிருக்குல்ல, நான் ஊட்டுறேன். வணக்கம் அத்தியா சார். வணக்கங்க. என்னையா டவுன்ல படிச்ச ஆளுங்கிற பழக்க வழக்கத்துல ஒரு சுத்த வேண்டாம். வணக்கம் போடணும்னா நல்லா 2 கையும் தூக்கி போடணும். அதை விட்டு போட்டு என்னமோ அரையும் குறையுமோ முண்டி கையை நாட்டம் ஒத்த கையில போறிய தள்ளியா.
என்னத்த டவுன்ல படிச்சியோ தெரியல. பத்தாவதுக்கு வாத்தியார் வேலைக்கு வேற வந்துட்ட நீ. வணக்கம் வாத்தியாரே. வணக்கம். என்ன வாத்தியாரே படிச்சாரு நீங்க? வணக்கம்னு வாயால சொன்னா பத்தாது. திருப்பதி கோயில்ல கோவிந்தா போடுற மாதிரி ஒரே முட்டை கையை தூக்கிட்டீங்களே. என்ன படிச்சீங்களோ, என்ன பழக்க வழக்கமோ? போங்க போங்க. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அவளுக்கு இந்த இடத்துல வந்து இப்படி ஆயிடுச்சு. கட்டுமாரமா ஏன் கேட்டாளா? அப்படியே அந்த புள்ள மறைச்சிட போறா. என்னடி ஆச்சு சொல்லடி. முருகா ஓடி போய் மறைச்சு வச்சு கூட்டிட்டு வா. வெளியில வராதே வராதே தலைகளை அடிச்சுக்கிட்டே கேட்டையா? இப்படி வெட்ட வெளியில வந்து வலி கட்டிருச்சு. இங்க மரப்புக்கு கூட ஒரு இடம் இல்லையே. இப்ப என்ன பண்றது? தூக்கிட்டு போய் இந்த முடி தூக்கிறாளே எப்படி தூக்க முடியும்? இந்த நேரத்துல நடக்க விடாது. ஆளுங்க ஆகட்டும். என்னமா செய்யறது? வெக்கப்படுறதுக்கு நேரம் காலம் இல்லையா? குடிமாங்க. குடிமா. கையை கால புடிச்சுக்க. குடிடி. கொஞ்ச நேரம் பேசாம இருமா. எல்லாம் மறந்து குடிடி. பட்டு வச்சு கூப்பிட போற பையனே காணமே. ரொம்ப தேங்க்ஸ். வீட்டுக்கு போனோன்னு கொடுத்தேன். பரவாயில்ல சார். அருக்கானே ஏங்க எங்க பார்த்தோய் தானே போறேன். அங்க காலையில வாத்தியார் ஆப்பம் வேணும் கேட்ட போல. கடையில வியாபார நேரம் போற வழியில ஒரு இட்டு குடுத்துட்டு போறியா? நீ வேற உண்மைவே என்ற ஊசனுக்கு 1000 சந்தேகம். ராத்திரி எல்லாம் தூங்கல கூட என்ற கையை புடிச்சிட்டே தூங்குறாரு. இதுல வேற நான் வாத்தியார் வீட்டுக்கு போறத பாத்துட்டாரு. அவ்வளவுதே, வேற வேலையே வேண்டாம் போ. அம்மி அக்கா, என்ன கண்ணு? நான் வாத்தியார் வீட்டு பக்கமா தான் போறேன். கொடுங்க, கொடுத்துறேன். மவராஜ் என் கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டவோ. பல நாள்ல ரெட்ட பிள்ளை பிறக்கும் போ. ராஜா, அம்மாவை கும்பிட்டுக்கோ சாமி. உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும், நிறைய படிப்பு கொடுக்கணும். தினம் ராத்திரில அம்மா அம்மான்னு எங்கிட்ட தகராறு பண்ணாம இருக்கணும். கும்பிட்டுக்கோமா. ஆமா சகலகலாவல்லி, நேத்தெல்லாம் ராத்திரி நேரத்துல மட்டும்தான் சாப்பாட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு பகலே வண்டியாக்கும். நான் ஒண்ணும் சாப்பாட்டுக்காக வரல, உனக்கு ஆப்பம் கொண்டு வந்திருக்கேன். அம்மா தாயே, உங்க ஆப்பம் எங்களுக்கு தேவையில்லை. ஏற்கனவே சின்ன மணியிட காசு கொடுத்துருக்கோம். அவங்க ஆப்பமே நாங்க சாப்பிட்டுக்கிறோம். யோ, அந்த கடை ஆப்பந்தாயா? கடையில ஆள் இல்லைன்னு என்கிட்ட கொடுத்து அமிச்சாங்க. கொண்ட. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எதுங்க? தேங்க்ஸ் என்ன? 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். சபாஸ், சொல்லி கொடுத்த வாத்தியார் பேரை காப்பாத்திட்டீங்க. நானும் பையனும் சாப்பிடணும். வேடிக்கை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வயிறு வலிக்கும். கொஞ்சம் இடத்த காலி பண்ணும். யோ, சரியான பிசுனாரியா இருக்கியே. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு மரியாதைக்காவது சாப்பிடுன்னு சொல்லக்கூடாதா? கேட்காமே வீட்டுக்குள்ள நுழையிற அழகு நீங்க. இதுல வேற உங்களுக்கு முருங்காய் கூட்டு, முருங்காய் பொரியல், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவு, முருங்காய் சாம்பார். என்னது எல்லாம் ஒரே முருங்காமயமா இருக்கு. 2 நாளா குழந்தை குரு குருன்ட்டு இருந்ததுல முருங்காய் வதக்கி அந்த வாசம் பட்டா குழந்தைக்கு நல்லதுன்னு வைத்தியர் சொன்னாரு. அதான் எல்லாம் முருங்காலியே செஞ்சு வச்சேன். இந்தடா வாசம்படி. நான் ஏற்கனவே வாசம் காட்டேன், நீ சாப்பிடு. இந்தடா வாசம்படி. வாசம்படி. இன்னும் தூக்கம் வரல போல இருக்கு. இல்ல, எப்பவும் படுத்துனே தூங்கிடுவேன். இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரினா எப்படி? இல்ல, கொஞ்சம் புழுக்கம் தான், வேற ஒண்ணு. ஏய், முந்தானே ஒழுங்கா போட்டு போடு.
தூக்கத்துல அப்படி இப்படி கொஞ்சம் விலகிறதா. இந்த பக்கம் எடுத்து விடுறே. அடடா. ஏயா குழந்தை அழுகிறதுக்கு காதுல விழல, எழுந்து சாட்டக்கூடாது. அப்போ ஏன் சொல்ற நேரம் நீ எந்திரிச்சு சாட்டலாமல்ல? உன் பக்கத்துல தானே படுத்துட்டு இருக்கு, எழுந்து சாட்ட. என்னால இப்ப எந்திரிக்க முடியாது. ஏன்? என்னால எந்திரிக்க முடியாது. சரி, அப்படி படுத்துக்கிட்டாவது ஒரு பாட்டு சொல்லு, குழந்தை தூங்குமில்ல. ஐயோ அழுதா பரவாயில்ல, சும்மா நைனே பேசிக்காத, பேசாம இரு. சரி, நான் வேணா ஒரு பாட்டு பாடவா? சொல்லியா? ஏதாவது பண்ணு. ஏண்டி என்னடி பாட்டு பாடுற நீ? தாலாட்டு. தாலாட்டா? இது தாலாட்டு இல்லடி, இது வேற மாதிரியான பாட்டு. அது அவங்க மனசை பொறுத்தது. குழந்தை பழுத நிறுத்திடுச்சுல. இந்த மாதிரி பாட்டெல்லாம் நீ பாட வேண்டாம், பேசாம வாயை மூட்டு படு. வாயை மூட்டு படுறா. இந்த நேரத்துல இந்த மாதிரி பாட்டு தான் உனக்கு வேணுமா? பாவையா குழந்தை, உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ராத்திரி நேரத்துல அதையே அழ வைக்கிற. பாடவா? சரி பாடி தொலை. தாத்தா ஏண்டா இன்னும் அந்த பொண்ணே வரல, ஆனா உள்ள இருந்து ஒரு மாதிரியான சத்தம் கேட்டுதே. ஏதாவது பிராக்டிஸ் பண்ணிட்டியா? இதெல்லாமா பிராக்டிஸ் பண்ணுவாங்க? இந்த சமாச்சாரத்துக்கு மட்டும் கிசிங் பெல். சரி, இந்த நேரத்தில் நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் தாத்தா, நீங்க கிளம்புங்க. இல்ல இல்ல, இன்னைக்கே பேசணும், அதுவும் இப்பவே பேசணும். தாத்தா என்ன பேச போறாரோ? டார்ச்சர் போட்டுறிய தாத்தா. சொல்லுங்க, என்ன விஷயம்? நீ சின்ன வயசுல இருந்தே சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு இதெல்லாம் எதுவுமே இல்லாம வளர்ந்தவன். இப்படியே ஊர் பூரா போய் சொல்லிட்டே இருங்க, அருவாமனை வியாபாரம் நல்லா விளங்கும். இல்லடா, உனக்கு 3 வயசு இருக்கும்போதே நீ ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. அது அறியாத வயசு. அதுக்கப்புறம் 6வது படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதினேன். அது புரியாத வயசு. அதுக்கப்புறம் 9வது படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கு லிப் டு லிப் கிஸ்ஸே கொடுத்துட்டேன். தாத்தா, இது இப்ப ரொம்ப அவசியமா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. அந்த முக்கியமான விஷயமே இது சம்பந்தப்பட்டதுதான். சரி, கூறும். இன்னைக்கு உன்னோட சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு இதெல்லாம் சோதிக்கிறதுக்காக நான் ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். டெஸ்ட்? சரி, பேப்பர் பேனா கொண்டு வந்திருக்கீங்களா? என்ன டெஸ்ட்? அது இல்லடா, இன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டி மேல சுண்டு விரல் கூட படக்கூடாது. என்னது? தாத்தா, செம்மையா கடுப்பேத்துறீங்க. உங்களை நான் அங்க வச்சிருக்கேன். என்னை எங்கேயோ வச்சுக்கோப்பா, ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் உன் பொண்டாட்டிய கொஞ்சம் தள்ளிவே. ஏன்? அட இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான்டா, நாளையில இருந்து நீ அவுத்துட்ட கழுத. தீபாவளி அன்னைக்கு வெடிச்சாதான் பட்டாசு, மறுநாள் வெடிப்பாங்க. இந்த டெஸ்ட்ல என்னால கலந்துக்க முடியாது. as I'm suffering from fever. டெஸ்ட் வைக்கிறேன். டெஸ்ட். டேய், நம்ம பரம்பரையில நான் உள்பட எல்லாருமே இத கடந்து தான் வந்திருக்கோம். குடும்பமா அது? குடும்பமாயாது? அப்படியே ஒரு வழக்கம் இருந்துச்சுன்னா சின்ன வயசுல சொல்லி வளர்க்க வேண்டியதானே? துப்பாக்கியை விட்டு தோட்டா கிளம்பி பாதி தூரம் போயிட்டு இருக்கும் போது டோன்ட் ஷூட் நான் சொல்லுவாங்க. அது நிறுத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல சொல்லணுங்கிறதா நம்ம குடும்ப வழக்கம். ஐயோ, அப்படி என்ன வழக்கம்? இதுல 2 விஷயம் இருக்குப்பா. ஒண்ணு, நீ புலநடக்கத்தோடு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி பாக்குறது. 2வது, என்ன மாற பெரிய மனுஷங்க வார்த்தைக்கு நீ கட்டுப்படுறியா அப்படிங்கிறது. இத பாருங்க, எங்களுக்கு புலநடக்கமும் இருக்கு, அதே நேரத்துல பெரியவங்க எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. அப்போ நீ என் வார்த்தை கட்டுப்பட மாட்டியா? இன்னைக்கு உங்க பேச்சை நான் கேட்கவே மாட்டேன். யூ ப்ளீஸ் லீவ். அப்ப சரி, நாளை காலையில சூரிய உதயத்துல நம்ம சொத்து மொத்தத்தையும் பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிட வேண்டியதுதான். என்ன, ஒரு 300 கோடி ரூபாய் தான். எதா? தாத்தா இரு. என்ன 300 கோடி? யாருக்கோ எழுதி வைக்க போறேன்ற? என்ன புரியலையே. அதாவதுப்பா, நம்ம பரம்பரையில இந்த சோதனையில ஜெயிச்சு வர்ற ஆம்பளை கிட்ட மட்டும்தான்
இவ்வளவு பெரிய சொத்தை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விதி. ஏன் சொல்றேன்னா, புலனடக்கம், சுய கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கிற இவங்களால மட்டும்தான் இவ்வளோ பெரிய சொத்தை கட்டி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்களோட ஐதீகமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஐ மீன், கட்டின பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போது அவளையே தொட்டு பார்க்காதவன் கண்டிப்பா நாளைக்கு வேற ஒரு பொம்பளை கிட்ட இந்த சொத்துக்கள் எல்லாம் விட்டுற மாட்டான் அப்படிங்கிறது அதோட தாத்பரியம். இப்போ நான், உங்க அப்பா எல்லாருமே இப்படி ஒரு கட்டுப்பாட்டில் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய சொத்து நம்ம கையிலேயே இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ இந்த கட்டுப்பாடை இழந்துட்டேன்னு வச்சுக்கோ, இந்த 300 கோடி ரூபாய் சொத்து உன்னை பொறுத்த வரைக்கும் கோவிந்தா. ஆனா பக்கத்தில் இருக்க அன்பு ஆசிரமம் அவங்களுக்கு ஜாக்பாட். ஐயோ, கிழமை வச்சுட்டான்டா. இப்ப என்ன, நான் மட்டும் இந்த ரூம்ல தனியா படுக்கணும், அந்த பொண்ணு அந்த ரூம்ல தனியா இருக்கணும், அதானே? நோ 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 நோ. சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காம சும்மா இருந்தோம்னா அதுக்கு பேர் பட்னி. எல்லா ஐட்டமும் விதவிதமா கண்ணுக்கு முன்னால் இருந்து டச்சே பண்ணாம இருக்க பாரு, அதுக்கு பேர் தான்டா விரதம். நான் ஒண்ணு இருக்க சொல்றது விரதம். அதனால அந்த பொண்ணு வருவா, வந்த உடனே பார்த்து பேசிட்டே இரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணுகிட்ட தப்பி தவறி கூட இந்த சொத்து மேட்டரை பேசிடாத. ஏன்னா 300 கோடி ரூபாய் சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிப்படுறான்னு உன்னை தள்ளி விட்டு அவ குப்புறப்படுத்திட்டான். அதனால அவளை படுக்க விடாம பேசிட்டே இருக்கணும். எத்தனை நாளாக்கி வைப்பீங்க? அதாவது அவ பால போடுவா, நான் பேட்டிவ் நீட்டக்கூடாது, போல்டு ஆகக்கூடாது. கடவுளுக்கே பொறுக்காது தாத்தா. அந்த பொண்ணை பார்த்தப்பவும் கேட்டேன், நிச்சயதார்த்தம் பண்றப்பவும் கேட்டேன், ஒரு ஃபோன் நம்பர் கூட நீ வாங்க வரல. அட்லீஸ்ட் ஃபோனாவது பேசியிருந்தா மனசுக்காக ஆறுதலா இருந்திருக்கும். இப்ப பேசுடா, வெடி வெடி பேசுடா, இஷ்டம் போல பேசு, என்ன வேணாலும் பேசுடா. வேண்டாடா சொல்றேன். முடியாது தாத்தா, ரொம்ப கஷ்டம். இல்லடா, நம்ம பார்த்து மனசு வச்சா எல்லாமே ஈஸி தான். கையை நீட்டு, கையை நீட்டுறா. எதுக்கு? பொங்கி வரும் இளமைய கண்ட்ரோல் பண்றதுக்காக மாந்திரீகம் பண்ண ஒரு மஞ்ச கயிறு கொண்டு வந்திருக்கேன், அதை கையில கட்ட போறேன். காட்டுறா. ஆல் தி பெஸ்ட். மங்களம் உண்டாகட்டும். கயிறை கட்டியாச்சு, இனி எங்க இருந்து உண்டாகிறது? ஐயோ, கிழமை வரான் போல இருக்கேன். ஐயோ, லிஃப்ட் வேற ஆஃப் ஆயிருக்கே. யோ மேனேஜர், ஐயா இங்க வா. இது ஏதோ கிஸ்ஸிங் பெல்லா, கருமாந்தர கழட்டி வீசு. அப்பாடா. தாத்தா, என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. நான் தப்பு பண்ணிட்டேன் தாத்தா. உங்க பேச்சை மீறிட்டேன் தாத்தா. காலையில வரைக்கும் அந்த கண்ட்ரோல்ல தான் இருந்தேன். ஆனா வேற ஒரு காரணத்தினால அந்த கட்டுப்பாடம் மீற மாதிரி ஆயிடுச்சு தாத்தா. என் மனைவியோட குடும்பத்துல ஏதோ ஒரு சாபம் மாதிரி. முதல்ல மணிக்கு அந்த சாங்கத்தியம் நடக்கலைன்னா குழந்தை பிறக்காதாமா. இந்த விஷயத்த அவ காலையில் 5 மணிக்கு தான் கிட்ட சொன்னான். அது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்திட்டு தான் இருந்தா தாத்தா. 300 கோடி ரூபாய் சொத்துங்கிறது நான் எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா குழந்தை இல்லாம அந்த சொத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன தாத்தா பண்ண போறேன்? சொத்து போறதை பத்தி எனக்கு ஒன்றும் பெரிய கவலை இல்லை தாத்தா. உங்க பேச்சை நான் மீறிட்டேன். அதனால அந்த சொத்து எனக்கு வேண்டாம். உங்க ஆசைப்படி அந்த சொத்தை என்ன பண்ணணுமோ பண்ணிருங்க தாத்தா. அவன் எவ்வளவு நல்லவன் பாடுறா. ஆசிரமத்து பேர்ல ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணமே, அதை கொடுங்க. இவன் பேர்லயும் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணமே, அதையும் கொடுங்க. ஓபன் பண்ணுங்க. மிஸ்டர் ராஜகோபால், ஐயா, ஃபாரன்சிக் ரிப்போர்ட் யார் பார்க்குறா? கான்ஸ்டபிள் ரவி பார்க்குறாரு ஐயா. டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகே. ஹலோ, யாரு? ஐயா வணக்கங்கய்யா.
நான் பாராபிசி கிருஷ்ணன் பேசுறேங்கய்யா. ஐயா, திருப்பூர் சவுத் ஸ்டேஷன்ல நேத்து நைட்ல ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கய்யா. அப்படியா? சரி, இந்த கேஸுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா? ஆமாங்கய்யா, நிசானோட ஏஜ் ஒத்து போகுதுங்கய்யா. அப்போ அந்த அம்மா நம்பர் அட்ரஸ் ரெண்டையுமே எனக்கு உடனே மெசேஜ் பண்ணு. ஓகே? ஆகட்டுங்க. உட்காருங்க. ஏன் அன்பு, இந்த 2 கால் கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னாங்களே, அது நமக்கு ஆல்ரெடி கிடைச்ச பாடி கூட ஒத்து போகுதா? ஆல்மோஸ்ட் ஒத்து போதுங்கய்யா. மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தானே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே. ஹலோ, எதுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்க? வைடி ஃபோன். யோ அன்பு, பேர்ல அன்பை வச்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்ட கூட அதை காட்டலன்னு எப்படியா? கொஞ்சம் அன்பா பேசியா? சாரிங்க ஐயா. என்ன ஏதுன்னு கேளியா? பரவாயில்லங்க ஐயா. பரவாயில்ல, கேளு. ஹலோ, என்னம்மா? சொல்லுமா. அது ஒன்றும் இல்லை மாமா, ஊர்லேருந்து வந்தப்ப முருங்கைக்காய் எடுத்து வந்தேன் இல்லையா, அது நல்லா இருந்துச்சு. அதை உங்களுக்கு டின்னருக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்கவா? என்னது, முருங்கைக்காவா? என்ன ஐயா, அது ஒன்றும் இல்லையா, அவள் ஊர்லேருந்து முருங்கைக்காய் கொண்டு வந்தாலாம். டியூட்டி நேரத்தில் முருங்கைக்காய் சைட் டிஷ் பண்ணவான்னு கேட்குறாங்க ஐயா. யோ, எவ்வளவு பிரியமா அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, அதை புரிஞ்சுக்காம வல்லுன்னு விழுந்துட்டியே. முதல்ல சாரி சொல்லிட்டு முருங்கைக்காய் மேட்டருக்கு தேங்க்ஸ் சொல்லு. பேசு பேசு. சாரி செல்வி, டென்ஷனாக பேசிட்டேன். உனக்கு என்ன தோணுதோ பண்ணி. செல்வி, ஏன் அழுகுற? அது இல்ல மாமா, நீ எப்பவுமே என்கிட்ட கோவமா தானே பேசுவ. இப்ப நீ அன்பா பேசினோன்னு எனக்கு அழுகையா வருது. சரி, இனிமேல் டென்ஷனாக பேச மாட்டேன். கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி, வச்சிட்டுமா? மாமா மாமா, ஐ லவ் யூ. ஓகே, பை. அன்பு, ஒரு குடும்பத்துல புருஷன் காத்துன்னா பொண்டாட்டி மழை, பிள்ளைங்க நெருப்பு, பெத்தவங்க பூமி, நம்ம முன்னோர்கள் தான் வானம், பஞ்ச பூதங்கள் தான் என் வாழ்க்கை. இதுல புருஷன் கிட்ட பொண்டாட்டி தோத்தா என்ன, இல்ல பொண்டாட்டி கிட்ட புருஷன் தோத்தா என்ன, ஜெயிக்க போறது நம்ம குடும்பம் தானே. இதை புரிஞ்சுக்கிட்டா குடும்பத்துல என்னன்னைக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஓகே? தேங்க்யூ சார். நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க மேடம், உங்க வீட்டுக்காரரை கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்க? நல்லா ஞாபகம் இருக்கு சார். முந்தா நாள் ஈவினிங் வீட்டை விட்டு வெளியே போனவர் தான் சார். இது வரைக்கும் வீட்டுக்கு வரல. போனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். முந்தா நாள் அவர் புறப்படுறதுக்கு முன்னால உங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் வந்து அதுல ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஏதாவது நடந்ததா? அப்படி எதுவும் இல்லை சார். ஆனா அவர் ஏதோ அனீசியா இருந்தாரு. நீங்க என்ன ஏதுன்னு அவர்கிட்ட கேட்கவே இல்லையா? ஒன்னும் இல்லன்ட்டாரு. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுக்காரருக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா? இல்ல எப்பவாவது யாராவது எதுக்காகவாவது அவரை மிரட்டியிருக்காங்களா? ஏன் சார், அவருக்கு என்னாச்சு? பதட்டப்படாதீங்க. மிஸ்ஸிங் கேஸ்ல அந்த மாதிரி ஆளுங்க யாராவது இருந்தா முதல்ல விசாரணையே அவங்க கிட்ட இருந்தா ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் அவருக்கு இல்ல சார். இல்ல, உங்க வீட்டுக்காரர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளு. அவர் எத்தனையோ பேர்த்த அரெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுல யாராவது ஒருத்தர் உங்க வீட்டுக்காரருக்கு எதிரி ஆயிருக்க மாட்டாங்களா? அப்படி யாரும் இல்ல. ஆனா செல்லம்மா புருஷன்தான். எனக்கு தெரிஞ்சு என் வீட்டுக்காரர்கிட்ட தகராறு பண்ணது செல்லம்மா புருஷன்தான். அவன் அக்னி சாட்சியா அப்படின்னு சொன்னானே, அதுல உங்களுக்கு எதுவுமே தோணலையா? இல்ல, எனக்கு எதுவுமே தோணல. அவங்க வீட்டுக்காரிக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் வேற மாதிரி ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட வரலையா? என் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர். அவர் அப்படிப்பட்டவர்லாம் இல்ல. ஓகே ராஜ்கோபால் ஐயா, இவங்க நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்குங்க ஐயா. அந்த நம்பருக்கு
என் நம்பரை மெசேஜ் பண்ணிருங்க. சரிங்க ஐயா. மேடம், இப்போ செல்லமா புருஷன் உங்களுக்கு ஞாபகம் வந்த மாதிரி ஃபியூச்சர்ல யாராவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அவசியம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க வீட்டுக்காரரோட அங்க அடையாளம், ஐ மீன் மச்சம் அல்லது மார்க் ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ். லக்ஷ்மிங்கிற தன்னோட அம்மா பேரை நெஞ்சில பச்சை குத்திருப்பாரு. ராஜ்கோபால் ஐயா சொல்லுங்க ஐயா. ரம்யா சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மர்டர் ஆனது ஆல்மோஸ்ட் காந்தராஜ் தான் தோணுது. எதுக்கும் மார்ச்சூருக்கு போய் அவங்க சொன்ன மாதிரி பாடி நெஞ்சில் லக்ஷ்மின்னு சொல்லி பச்சை குத்திருக்கான்னு செக் பண்ணிருங்க. சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் காந்தராஜ் ஃபோனில் மொத்த ஹிஸ்ட்ரியை தரவாக செக் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிச்சிருங்க. அப்புறம் ஃபாரின்சிக் ரிப்போர்ட் கூட லேட் பண்ண போகிறாங்க, கொஞ்சம் விரட்டி சீக்கிரமாக அனுப்பிச்சுடுங்க. ஆனியா. ராஜ்கோபால், அந்த ரம்யா சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு தோணுது. அந்த செல்லமா புருஷன் அவன் எங்கே இருப்பான்னு தேடி கண்டுபிடிச்சி எப்படியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துருங்க. சரிங்க. ஓகே போகலாம்.